ஒரு முறை திபெத் நாட்டில் இருந்து இமயமலை வழியாக சாது சுந்தர் சிங் பிரயாணப்பட்டு வருகிறார். இமயமலை பயங்கரமான பனி நிறைந்த இடம். ஒரு மனிதன் தனியாக பிரயாணப்பட்டு போவது என்பது உயிருக்கு ஒரு ஆபத்தான ஒரு பகுதி. அது அந்த குளிரிலே அந்த பனியிலேயே செத்து போய் விடுவார்கள். இதனால அந்த இமயமலையில் நடக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்களாம், ஒருத்தரை ஒருவர் தூக்கி கொண்டு போவார்களாம். அப்படி தூக்கி கொண்டு போகும் பொழுது ரெண்டு பேருடைய சரீரமும் உரசுவதனால சூடு ஏற்பட்டு அவர்கள் உயிருக்கு ஆபத்து இல்லாமல் இருக்குமா. அப்படிப்பட்ட இடத்துல அவர் நடந்து போகும் பொழுது ஒரு இடத்துல சரிக்கு கீழே விழுகிறார். உருண்டு வந்து கொண்டே இருக்கிறார். அவர் உருண்டு வந்து ஒரு குகை போன்ற ஒரு இடத்துல அவர் விழுந்து விடுகிறார். ஒரு பக்கம் அடி முதுகுல, வேதனை தாங்க முடியல. அப்படி அவர் அந்த வேதனை தாங்க முடியாத அந்த சூழலில் கண் திறந்து பார்க்கும் பொழுது அவருடைய பார்வையில கரடி போன்ற ஒரு உருவம், சரீரம் முழுவதும் முடியினால நிரப்பப்பட்ட ஒரு உருவம் அப்படியே எட்டி பார்க்கிறது. இது ஏதோ ஒரு பனி பிரதேசத்தில் உள்ள ஒரு பனி கரடி என்று அவர் நினைத்து, இன்றைக்கு இந்த கரடி நம்மை கொன்று போட்டு விடும் அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிற ஒரு நிலைமையில அந்த நேரத்தில் அது கரடி அல்ல, அங்கிருந்து ஒரு மனித சத்தம் வருகிறது, இங்க வா என்று சொல்லி. அவர் மீண்டும் கண் விழித்து பார்க்கிறார். ஒரு மனுஷனுடைய முகம் தெரிகிறது. பக்கத்துல பயந்து போகிறாரு. போயிட்டு அவர்கிட்ட உட்கார்ந்து பேச ஆரம்பிக்கிறார். அது கரடி அல்ல, உண்மையாகவே ஒரு மனிதன். சாது சுந்தர் சிங் தன்னுடைய வாழ்க்கை சரித்திரத்தை எழுதும் பொழுது கைலாச மகரிஷி என்கிற ஒரு மனிதனை குறித்து எழுதுகிறார். அவர் எத்தனையோ ஆண்டுகள் உயிரோடு இருக்கிறவரா, உணவு உண்ணாமல் இருக்கிறவர் என்று சாது சுந்தர் சிங் சொல்கிறாராம். அப்ப அவர்கிட்ட கொண்டு பேசி கொண்டிருக்கும் பொழுது, நீங்க இங்க என்ன பண்றீங்க, என்ன செய்றீங்க அப்படின்னு சொன்னா, அவர் சொன்னாரா, நான் இங்கே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். என்னுடைய ஊழியமே ஜெபிக்கிற ஊழியம்தான். ஆண்டவர் எனக்கு ஜெபிப்பதற்காகவே என்னை ஏற்படுத்தி இருக்கிறார். எந்த நாட்டுக்கு போய் ஜெபிக்கணும் என்று சொல்லி ஆவியானவர் என்னை தூண்டுவாரோ, நான் அங்கே புறப்படுவதற்கு ஆயத்தப்படும் பொழுது என்னையும் அறியாமல் ஆவியில நான் பறந்து விடுவேன். அங்க போய் ஜெபம் பண்ணுவேன், மீண்டும் இந்த இடத்திற்கு வந்து விடுவேன் அப்படின்னு சொல்றார். சாது சுந்தர் சிங் நிறைய காரியங்கள் அவர்கிட்ட தன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற நிறைய சந்தேகத்தை அவர் கேட்டிருக்கிறார். அந்த சந்தேகத்துல ஒன்றுதான் நான் இப்போ சொல்ல போகிற ஒரு காரியம். ஒரு மனிதனுடைய ஆவி பிரியும் பொழுது எப்படி இருக்கும், அப்பொழுது இந்த காரியத்தை விளக்குவதற்காக அந்த கைலாச மகரிஷி ஒரு காரியத்தை சொல்லி இருக்கிறார். என்ன சொல்லி இருக்கிறார்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல சேட்டன் என்று சொல்லப்படுகிறதான ஒரு மனிதன், பயங்கரமான குடிக்கு அடிமைப்பட்டு இருக்கிறவன், அவருடைய மனைவி ஆண்டவர் ஏற்றுக்கொண்டவள், சபையில எவ்வளவோ அவருக்காக ஜெபித்திருக்கிறார்கள், அநேக முறை அவரை எச்சரித்திருக்கிறார்கள், இந்த மதுபானம் என்பது உன்னையும் அழித்துவிடும், உன் ஆத்மாவையும் கெடுத்துவிடும், நீ நரகத்துக்கு போயிடுவான்னு சொல்லி எவ்வளவோ அவனை எச்சரித்தோம், அவன் கேட்கல. கடைசி அவனுடைய மரண நாள் வருகிறது. அந்த மரண நாள் வரும் பொழுது சாது சுந்தர் சிங்குக்கு இவர் சொல்லுகிறார், ஆண்டவர் என்னை ஆவியினாலே அந்த இடத்திற்கு கொண்டு போய் அந்த காரியத்தை எனக்கு காட்டினார் என்பதை அவர் குறிப்பிடும் பொழுது இப்படி சொல்லுகிறாராம், நான் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அந்த மனிதன் தன்னுடைய படுக்கையிலே அலறி துடித்து கொண்டிருக்கிறான். ஐயோ ஐயோ, வேதனை நிறைந்த அந்த இடத்திற்காக நான் போகிறேன் என்று சொல்லி அவன் துடித்து கொண்டிருக்கிறதை ஆண்டவர் அவனுக்கு காட்டியிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவனுடைய ஆத்துமா அலசடிப்பட்டு வேதனைப்பட்டு அந்த சரீரத்திலிருந்து அவனுடைய ஆத்துமா பிரிந்து போவதை ஆண்டவர் அவனுக்கு காட்டினாராம். அதே அன்றைக்கு அதே பட்டணத்துல இன்னொரு சம்பவத்தையும் ஆண்டவர் காட்டி இருக்கிறார். என்ன, ஒரு சின்ன குடிசையில வாழ்ந்து கொண்டிருந்த மேகி என்று சொல்லப்படுகிறதான ஒரு சிறுமி, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவள்,
அவளுடைய ஆவி பிரியக்கூடிய அந்த தருணத்துல அவள் சந்தோஷமாக இருப்பதை ஆண்டவர் காட்டி இருக்கிறார். குடும்பத்தார் எல்லாரும் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறார்கள். மருத்துவர்கள் கைவிட்டு விட்டார்கள். இன்னும் சில மணி நேரங்கள் அவள் இறந்து போய் விடுவாள் என்று சொல்லி அனுப்பிவிட்டார்கள். ஆகவே உறவினர்கள், பெற்றோர்கள் எல்லாரும் சுத்தி உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிற அந்த சமயத்துல அவள் தைரியமாக எழுந்து சொல்லுகிறாள், ஏன் அழுகிறீர்கள்? நான் சந்தோஷமான இடத்திற்கு போக போறேன். துன்பம் இல்லாத, கண்ணீர் இல்லாத, வேதனை இல்லாத நல்ல ஒரு இடத்திற்கு என்னை கூட்டிக் கொண்டு செல்வதற்கு இயேசு எனக்காக ஒரு பெரிய ரதத்தை அனுப்பி இருக்கிறார். அங்கே தேவதூதர்கள் எனக்காக காத்து கொண்டு இருக்கிறார்கள். நீங்க ஏன் அழுது என்ன அங்க போக விடாம தடுக்கிறீங்க? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவள் அப்படி சொல்லிக்கொண்டு அவள் படுத்த உடனே அவளுடைய ஆவி, அவளுடைய ஆத்துமா அவளுடைய சரீரத்திலிருந்து அப்படியே மேலே போய் அந்த அவளுக்கென்று ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிற, ஆயத்தமாக இருக்கிற அந்த சேரியாட்ல, அந்த அந்த அரியாசனையில் அவள் உட்கார்ந்த உடனே அந்த சேரியாட் அப்படியே மேலே போவதை ஆண்டவர் காட்டியிருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முடிவு ஆண்டவரை அறிந்து, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு, ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்ந்த ஒரு சின்ன பிள்ளையினுடைய முடிவு எப்படி இருக்கிறது? அவளுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த அறுவடை காலத்துல அவள் சந்தோஷமாக அவள் புறப்படுகிறதை பார்க்க முடிகிறது. ஆனால் அதே பட்டணத்துல இன்னொரு மனிதன் துன்மார்க்கமாக வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையை பல எச்சரிப்புகள் வந்தும், பலர் எச்சரித்தும், வேத வார்த்தையினாலே பல எச்சரிப்புகள் வந்தும் தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்காமல் வாழ்ந்து அவனுக்கு நியமிக்கப்பட்ட அந்த அறுப்பு காலம் வந்த நேரத்துல அவனுடைய ஆத்துமா எப்படி துடிக்கிறது என்பதையும் நம்ம இந்த காரியத்திலிருந்து அறிந்து கொள்ளுகிறோம்.